இனியா செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். வள்ளலார் சித்தி பெற்ற மேட்டுக்குப்பத்தில் திரு அறை தரிசனம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் நிறுவிய சத்தியஞான சபையில் 154ஆம் ஆண்டு தைப்பூச திருவிழா கடந்த 10ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி 11ஆம் தேதி 6 காலமாக 7 திரைகள் விலக்கி ஜோதி தரிசனம் நடைபெற்றது. இதில் லட்சக்கணக்கான சன்மார்க்க அன்பர்கள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து வள்ளலார் சித்தி பெற்ற மேட்டுக்குப்பத்தில் திரு அறை தரிசனம் இன்று நடைபெற்றது. இதனையொட்டி வடலூர் சத்தியஞான சபையில் இருந்து வள்ளலார் பயன்படுத்திய பொருட்கள் அடங்கிய பெட்டியையும் அவரது உருவப்படத்தையும் பூக்களால் அலங்கரித்து வள்ளலார் நடந்து வந்த பாதை வழியாக பல்லக்கில் மேளதாளம் முழங்க ஊர்வலமாக கொண்டு வந்தனர். அப்பொழுது கிராம மக்கள் வரிசை தட்டுகளுடன் வந்து வள்ளலார் திருவுருவப்படத்திற்கு தீபாராதனை காண்பித்ததைத் தொடர்ந்து பல்லக்கு மேட்டுக்குப்பம் வள்ளலார் சித்தி பெற்ற சித்தி வளாக திருமாளிகைக்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கும் கிராம மக்கள் பழங்கள் மற்றும் பூக்களுடன் திரண்டு வந்து வரவேற்பளித்தனர். பின்னர் வள்ளலார் பயன்படுத்திய பொருட்கள் வள்ளலார் சித்தி பெற்ற திரு அறையினுள் கொண்டு செல்லப்பட்டு திரு அறை தரிசனம் மதியம் 12 மணி அளவில் தொடங்கி மாலை 6 மணி வரை நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் சன்மார்க்க அன்பர்கள் கலந்து கொண்டு தரிசனத்தை மேற்கொண்டனர். பக்தர்களின் வசதிக்காக வடலூர் பகுதியில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. மேலும் அப்பகுதியில் மாபெரும் அன்னதானம் வழங்கப்பட்டதோடு அங்கு ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணிகளிலும் ஈடுபட்டனர். மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இனியா செய்திகள் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஆனால் ஒரு குட்டி மட்டும் தண்ணீர் விட்டு அழுத திருப்பியும்